வணக்கம். மாதிரி காட்டியா சிமெண்டல் அண்ட் ஹோம் பிராண்ட்ஸ் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ற அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு உங்களுக்கு பித்தளை இட்லி பானை. பித்தளை இட்லி பானைகள் பாத்தீங்கன்னா ஒரு 4 சைஸ் வந்திருக்கு புது வரவா. நம்ம பார்வை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா பித்தளை இட்லி பானையில சின்ன சைஸ். இது பாத்தீங்கன்னா 3 3 6 6 குழி இருக்கும் உங்களுக்கு. குழி பாத்தீங்கன்னா பெரிய சைஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் சைஸ், சின்ன சைஸ். இது பாத்தீங்கன்னா 6 குழி வரும். இதனுடைய இடம் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோ வரும். 2 கிலோ டு 2.5 கிலோ வரும். இது வந்து ஃபுல்லாமே கிலோ ரேட்டு தான். ஒரு கிலோ வந்து 900 ரூபாய் வரும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 விதமான சைஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா 3க்கு 3 6 குழி இருக்கும் உங்களுக்கு. அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா அடுத்தது பெரிய சைஸ். இது பாத்தீங்கன்னா 4 3 இருக்கும். 4 3 7 இருக்கும் இட்லி. 2 தட்டு வந்துடும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் சின்ன தட்டு பாத்தீங்கன்னா 3 இருக்கும். பெரிய தட்டுல பாத்தீங்கன்னா 4 இருக்கும். இது அதே மாதிரிதான் உங்களுக்கு. இதனுடைய இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிலோ வரும். 7 குழி பானை பாத்தீங்கன்னா 3 கிலோ வரும். அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா 5 4 9 குழி இருக்கும். நல்லா பெரிய சைஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இதனுடைய குழி பாத்தீங்கன்னா 5 இருக்கும். சின்னதுல பாத்தீங்கன்னா 4 இருக்கும். 5 4 9. இதனுடைய வெயிட் வச்சீங்கன்னா உங்களுக்கு 4.5 கிலோ வரும். 4.5 கிலோ வரும் இதோட எடை. எல்லாமே கிலோ ரேட்டு தான் உங்களுக்கு, பீஸ் ரேட் கிடையாது. இடம் மட்டும் முன்ன பின்ன மாறும். இடம் சட்டியை பொறுத்து இடம் மாறும். அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா இருக்கலே பெரிய சைஸ் நம்ம கையில இருக்கு. இதுக்கும் பெருசெல்லாம் வரும். இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா 5 5 10 குழி வரும் உங்களுக்கு. பீஸ் நல்லா பெரிய சைஸா இருக்கும். குழியுமே நல்லா குழிவா இருக்கும். பெரிய இட்லியா தான் வரும் உங்களுக்கு. இதனோட இடம் வச்சீங்கன்னா 4 கிலோ வரும். 1 கிலோ 900 ரூபாய் வரும். எந்த சைஸ் இருந்தாலும் கிலோ தான் உங்களுக்கு கணக்கு.